ஹலோ கைஸ், இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் தமிழ்நாடு மகளிர் ஆணையம் பற்றி கேட்ட கேள்வி வந்து பார்க்கலாம் வாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு 2 கூற்று கொடுத்துட்டு அது எது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இது 1993 ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டுங்க. ஏன்னா இந்த அமைப்பு வந்து 1993 தான் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்கள், ஒரு தலைவர் மற்றும் 8 உறுப்பினர்களை கொண்டதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இது ஒரு தலைவர் மற்றும் 9 உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு தான் இந்த தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க நிறுவப்பட்ட சட்ட ரீதியான அமைப்பு டேஷ் ஆகும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மாநில மகளிர் ஆணையம் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் அவங்க வந்துட்டு சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் வெல்ஃபேர் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்துட்டு ரிப்பீட்டடாக டிஎன்பிஎஸ்சி வந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு வந்துட்டு பார்த்தோம். அந்த கேள்வி இங்கேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ ரிப்பீட்டடாக இந்த வெப்சைட்டை வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி வந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டை எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிட்டு போங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.